வணக்கம். சிஎஸ் ராஜபுரம் செல்வராஜ் பேசுகிறேன். இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். வெள்ளைப்பூண்டு போட்டிருந்தேன். இந்த மெயின் பைப்புலேருந்து 3 அடிக்கு 1 மீட்டருக்கு ஒரு போஸ் போட்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா அது டீயை போட்டு 4 பிரிச்சுருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கும் முனைகள் 1 மீட்ரு. இது டீயை போட்டு பிரிச்சுருக்கிறோம். இது வேறு வெள்ளம் வைக்கணும்னா தக்காளி வைக்கலாம், பீன்ஸ் வச்சாலும் அதே மாதிரி வச்சுக்கலாம். அந்த 1 மீட்டருக்கு ஒரு ஹோல்ஸு போட்டு மெயின் பைப்புலேருந்து எடுத்துக்கிறோம். 2 பைப்புலேருந்து எடுத்துக்கிறோம். அதுலேருந்து டீயை போட்டு இப்படி பிரித்து எடுத்துக்கிறோம். எப்படி போடுறது, என்ன பண்ணுறதுன்னு குழப்பம் வேண்டியது, குழப்பம் தேவையில்லை. இப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு மக்கள் அழகாக அப்படி பிரித்து போட்டுடலாம். இது போடுறது, எப்படி போடுறது, என்ன பண்ணுறது அப்படின்லாம் பாடிக்கலாம். ஒரே ஓஸில் அப்படியே பைப்பில், பெரிய பைப்புலேயே ஓட்டி போட்டு கெட்டலாம் போட தேவையில்லை. நார்மலாக 1 மீட்டருக்கு ஒன்று போடலாம். அது போடும்போது டீயை போட்டு பண்ணிக்கலாம். எல்லா காட்டுக்கும் அப்படி சீராகவே பாஞ்சிடும். இது பாசனத்துக்கு இப்படி பயன்படுத்துகிறோம். நான் ஒவ்வொரு பெட்டுக்கும் நபால் ஓஸ் போகுது. இதுதான் வெள்ளைப்பூண்டு நடவு செஞ்ச காட்டில் நீர் பாய்ச்சிருக்கு. தண்ணி பாயுது காட்டுக்கு, சொட்டு நீர் வழியாக இப்போ எல்லா இடத்துக்கும் பாயுது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.